அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸ் மெயின் ஃபேப்ரிக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் 4 வீடியோவில் நான் பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ்ஸு, பட்டி பார்ட்லாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணுறதுல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், நம்ம லைனிங்கை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் விட்டு கட் பண்ணணும். அதுலேயும் இந்த ரேயான் ஃபேப்ரிக், க்ரேப்லாம் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணணும். ப்ளவுஸோட பேக் பார்ட் தான் நம்ம வந்துட்டு இப்போ கட் பண்ண போகிறோம். நம்ம ப்ளவுஸில் கீழே அந்த கரை பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தான் நான் வச்சு கட் பண்ணுறேன். நம்ம மடித்து தைக்கிறது வந்துட்டு நான் அந்த கரை அளவு தான் வந்து மடித்து தைக்க போகிறேன். அதனால தான் நான் லைனிங் வந்துட்டு கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் என்னோடய கரை பகுதியும் அந்த மடித்து தைக்கிறதுக்கான நான் விட்ட பகுதியும் ஒரே அளவில் இருக்கும். இப்போ சைடில் கட் பண்ணும்போதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணுறேன். அதே மாதிரி கழுத்தை வந்துட்டு கட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டீங்கன்னா தைக்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு மிஸ்மேட்ச் ஆகும். அதனால் எப்பயுமே கழுத்தை மட்டும் ஃபஸ்ட்டே கட் பண்ணிடாதீங்க. அந்த சென்டர் நாட்ச் மட்டும் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டாக கட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃப்ரண்ட்டு பெரிய வேலை இல்லை. லைனிங் எடுத்து அப்படியே மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு கட் பண்ணுறது தான். இதில் ஓப்பன் சைடு, க்ளோஸ் சைடு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம பேக் பார்ட் மட்டும்தான் அந்த ஃபோல்டு சைடு வச்சு நம்ம கட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு கழுத்து வந்து கண்டினியூஸாக வரும் பேக்கில், ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி இல்லை. நம்மளுக்கு 2 பார்ட்டாக தான் நம்ம கட் பண்ணி தைக்க போகிறோம். அதனால் ஓப்பன் சைடு இருந்தாலும் ஓகே, ஃபோல்டட் சைடு இருந்தாலும் ஓகே. அப்படி ஃபோல்டட் சைடில் இருந்ததுன்னா அந்த நடுவில் கட் பண்ணி விட்டுக்குவாங்க, அவ்வளோதான். நம்ம எப்பயுமே ஃபேப்ரிக் வந்துட்டு கொஞ்சம் விட்டு தான் கட் பண்ணணும். ஏன்னா நம்ம தைக்கும் போது துணி வந்துட்டு நகர்ந்துகிட்டே இருக்கும், நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. அதனால தான். இதில் பாருங்கள், நான் நிறைய துணி விட்டு கட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்துட்டு நான் கழுத்து கட் பண்ணியிருக்க மாட்டேன். கழுத்து கட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு துணி மூவ் ஆகிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், கழுத்து பகுதியை அந்த ஷேப்புக்கு கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள். நான் பாருங்கள் எவ்வளோ ஃபேப்ரிக் விட்டுருக்கேன். கழுத்தாண்டியும் விட்டுருக்கேன், இங்கே ஆம் ஹோலாண்டியும் விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம தைக்கும் போது துணி நகர்ந்து போயிடும். மெயின் ஃபேப்ரிக்கு நம்ம கரெக்டாக தைக்கும் போது நம்மளுக்கு கரெக்டான இது வரத்துக்காக தான் அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் விடுறது. இப்போ பட்டி பார்ட் கட் பண்ணுறேன். பட்டி மட்டும் நான் எக்ஸாக்ட் மார்க்கிங்கில் கட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பட்டி எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா தைக்கும் போது நம்மளுக்கு பட்டி வந்துட்டு ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக அந்த மாதிரி ஆகிடும். அதனால் பட்டி மட்டும் எப்பயுமே எக்ஸாக்ட் மார்க்கிங்கில் கட் பண்ணுங்கள். அதை தைக்கும் போது பார்த்து தைக்கணும். அதுலேயும் இருக்குது, தைக்கும் போது பார்த்து தைக்கணும். இப்போ ஸ்லீவ்ஸ் கட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஃப்ரண்ட்டு பேக்கு நம்ம டபுள் ஃபோல்டு போட்டிருப்போம். இப்போ ஸ்லீவ்க்கு 4 ஃபோல்டு போடுறோம். இந்த கரை பகுதி இருக்குது பாருங்கள், இந்த கரை பகுதியும் என்னோடய லைனிங்கோட மடித்து தைக்கிற பகுதியும் நான் ஒன்றா வைக்கிறேன். நான் பேக்கில் இது உங்களுக்கு கிளியராக சொல்லலை, அதனால இப்போ ஸ்லீவ்ஸில் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். அந்த ப்ளவுஸோட கரை பகுதியும் லைனிங்கில் மடித்து தைக்கிற பகுதியும் நான் ஒன்றா வச்சுருக்கேன். ஏன்னா அவ்வளோதான் நான் மடித்து தைக்க போகிறேன், அதனால் அந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு ஸ்லீவ்ஸு கரெக்டாக பற்றிடுச்சு. சைடில் வந்துட்டு நான் துணி அட்டாச் பண்ணணுன்ற இது எனக்கு இல்லை, கரெக்டாக வந்துடுச்சு. அதனால் அதை அப்படியே விட்டுடுறேன். அப்படி சப்போஸ் துணி பற்றலை அப்படின்னா இங்கே மேலே இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எடுத்து நம்ம சைடில் அட்டாச்மெண்ட் போட்டு நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது கட் பண்ணுறேன் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான், துணி நான் எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணுறேன், எக்ஸாக்ட் மார்க்கிங்கில் கட் பண்ணல. மேலே ஆம் ஹோலில் ஃபுல்லாக நான் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் விடுறேன். அதேமாரி இந்த சைடில் ஸ்லீவ் ஜாயிண்ட்லேயும் நான் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வச்சுருக்கேன். இப்போ 4 ஃபோல்டாக போட்டதுனால அந்த நடுவில் நம்மளுக்கு டபுள் ஃபோல்டு இருக்கும், அதை கட் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ 2 பக்கமான ஸ்லீவ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஹூக்குக்கு ஐக்குன்னு நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் நம்மளோட ஐ பகுதி வந்துட்டு நம்மளுக்கு வெளியே தெரியும். அதனால் அதை நான் ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கில் வச்சே நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் சேர்த்து வச்சு தான் வந்துட்டு நான் ஹூக் தைப்பேன் எப்பயுமே. ஏன்னா நம்மளுக்கு ஹூக்கில் அந்த பகுதி வெளியே தெரியும், அது வந்துட்டு லைனிங்கில் இருந்தால் அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடாக தெரியும். அதனால நான் எப்பயுமே லைனிங்கும் வச்சு தைப்பேன் அதில். அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் கட்டிங் முடிஞ்சது. பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டி, ஸ்லீவ்ஸு, ஹூக்கு, அப்புறம் ஐ பார்ட்டு வித்து ஃபேப்ரிக்கோட, மெயின் ஃபேப்ரிக்கோடு இருக்கும். உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். தேங்க்யூ. கீப் ஸ்மைலிங்.